மத்தியில் அருமையான மோட்சனை வந்திருக்கு. நமக்கு பெரிய சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த நல்ல ஊழியம் வளரும் பொழுது, இந்த விசுவாசியை சபை விட்டு போகிறது போல ஊழியம் வளரும் பொழுது ஊழியர்களும் சபை விட்டு, ஊழியர்கள் ஐக்கியத்தை விட்டு என்ன செஞ்சுருவாங்க? போயிடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இயேசுவை எந்த சபையில் ஏற்றுக்கொண்டோமோ இன்னைக்கு வரைக்கும் அந்த சபையில் நாங்கள் ஐக்கியமாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் இப்படி தான் சில தீர்மானங்கள் எடுத்தேன். உலகத்துக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு நேராக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமென். இயேசு அறியா கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தோம், இயேசு தான் தெய்வம்னு அறிஞ்சுக்கிட்டோம். யார் அவங்கள வழி நடத்துனாங்களோ அவங்களோடையே நம்ம நடந்து கொண்டே இருக்கணும். ஆமென். அவங்களுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைகளோடு நம்ம நடக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கிருபையை இந்த சபைக்கு தேவன் வச்சிருக்கிறார். ஆமென். யாரையும் வெறுக்கணும், யாரையும் விரட்டணும், யாருக்கு அந்த இருதயத்தில் கிடையவே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி தேவன் நினைச்ச ஒரு நல்ல குடும்ப மோட்சனை. ஆமென். அப்படியான அண்ணன் இருக்க நமக்கு பெரிய சந்தோஷம். நல்லா கைகளை தட்டி அவங்க குடும்பம் வந்திருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தை அண்ணன் கொண்டு வருவாங்க. நல்லா உற்சாகமாக கைகளை தட்டி, கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மிகவும் நல்லவராக இருக்கிறார், மிகவும் மேன்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வருஷத்தில் முதல் உபவாச ஜெபத்தில் உங்களோடு கலந்து கொள்வது எங்களுக்கு தேவன் தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை இடங்களில் கலந்து கொண்டாலும் எப்படா வேம்பார் ஒரு நாளாக போக மாட்டோமா அப்படின்னு ஏக்கத்தோடு இருப்பது வழக்கம். அதன்படி ஆண்டவர் முதல் தடவையாக உங்கள் மத்தியில் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். அதுதான் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உண்மையில் பாஸ்டர் அப்பாவுடைய குடும்பத்துக்காக, வினோ பாஸ்டர் குடும்பத்துக்காக, குறிப்பாக தேவ சபை விசுவாசிகள் அத்தனை பேருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்கள் ஜெபங்களை உங்களை நினைத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறனால நாங்கள் அந்த தேசத்தில் ஊழியத்தில் நிலைச்சு நிற்க தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தார். அதை தவிர எங்கள் சுய புத்தினாலேயோ எங்கள் சுய சக்தினாலேயோ அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாது. அது ஒரு வித்தியாசமான நம்முடைய ஜெபங்கள் குறையும் பொழுது நம்முடைய குடும்பங்கள்லையும் நம்முடைய ஊழியத்திலையும் பெரிய ஒரு தாக்கத்தை வருகிறதை பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் ஊக்கமாக ஜெபிக்கும் போது கர்த்தர் அதிலிருந்து மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். ஆமென் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாஸ்டர் செய்தி கொண்டு வரேன்னு சொன்ன உடனே நான் ஆண்டு சமூகத்தில் ஜெபித்து ஒரு செய்தி ஆண்டு பாத்தில் உட்கார்ந்து அப்படியே தியானிச்சுட்டு இருந்தேன். நேற்று தினத்தில் ரொம்ப நேரம் ஆண்டு பாத்தில் அமர்ந்திருந்தேன். ஆண்டு சொன்னார், இப்போ நீ இரு, நான் சொல்கிறது மட்டும் சொல்லு. சனங்கள் கர்த்தருடைய வாக்கு தத்துவத்துக்காக காத்திருப்பார்கள். அதனால் அந்த வாக்கு தத்துவ செய்தியே சொல்லி அந்த மக்களை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினபடினால என்னுடைய ஏமெல்லாம் ஒரு சைடு ஓரம் கட்டி வச்சுட்டு சில நேரங்களில் உட்கார்ந்து இருக்கும் போதே ஆண்டவர் சில வார்த்தை சொன்னால் அதைத்தான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நேற்று அந்த திருவுத்தமாக ஆண்டு அந்த வார்த்தை சொன்னனால உங்கள் நடுவில் அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்வாராக. விண்ணப்பத்துக்கு வரும்போதே பாஸ்டர்னுடைய மேன்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏசு 62ஆம் அதிகாரத்தில் நம்முடைய நீதி தீவெட்டி போல எரியப்பட்ட காரியங்கள் சொல்லும் போதும் அவர் அமர்ந்திருக்க விடக்கூடாது எல்லாம் சொல்லும் பொழுது எல்லாமே ஆண்டவர் இன்னும் கூடிய செய்தி சொல்லி முடிச்சிட்டார். சரி, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டு வருவோம்னு சொல்லி ஒட்டி வருகிறேன். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சார் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்து அதிலிருந்து கொஞ்ச நேரம் நம்ம தியானிச்சு நம்ம ஜெபித்து நம்ம நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அருமையான மகனே மகளே, தேவசபையினுடைய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இப்ப எடுத்தெடுப்புல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீதினாலே நீ ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய். மூன்றாவது சொல்லுகிறார், நீ பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு நீ தூரமாவாய், அது உன்னை அணுகாது. 4 காரியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஏராளமான சம்பவங்கள் ஆண்டவர் சொல்லியிருந்தாலும் இந்த 54ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஏராளமான வாக்குத்தத்தங்கள் என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அங்கே ஒரு அடிமைத்தனத்துக்கு போய் அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுவிக்கும் பொழுது சொல்லக்கூடிய வாக்குத்தத்தங்களாக ஆண்டவர் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
அதனால் ஆண்டவர் உங்களுக்கு கண்ணீரை துடைப்பார், அது துடைப்பார், இது துடைப்பார்னு உங்களை சொல்லி அலட்ட நான் விரும்பலை. ஆண்டவர் இத்தனை வருஷத்தில் நம்மளுடைய கண்ணீரை துடைக்காமல் இருந்தால் தானே சொல்லலாம். ஏசப்பா தான் நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைச்சிட்டார்ல. பிரேஸ்ல நாளையா நம்முடைய கவலைகளை மாற்றிருக்கிறார், நம்முடைய வறுமையை மாற்றிருக்கிறார், நம்முடைய தரித்திரத்தை மாற்றிருக்கிறார். நாம் முன்பு இருந்ததை விட 1000 மடங்கு நம்ம அநேகர் விருத்தி அடைந்திருக்கிறோம். ஆமாம் சொல்லுங்கள். பிரேஸ்ல நாளையா பாஜி சொன்ன போல் அந்த ஒரு பையனை கூப்பிட்டு கொண்டு நாங்கள் அம்மா சொன்ன சாட்சி சொன்னாங்க. எப்படிலாம் இருந்து எப்படிலாம் சூழ்நிலை வந்து காசு வெட்டி போட்டு கலக்கத்தில் பயத்தோடு வந்திருக்கும் போது தேவன் பேசின வார்த்தை சரிங்களா. இனி சாபம் என்ன செய்யாது, காரணம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சொல்லும்போது அந்த வார்த்தை விசுவாசித்து கர்த்தருடைய கிருபையால் மேலோக்கி வந்து பிள்ளைகளை படிக்க வைத்து நல்ல ஸ்தானத்துக்கு வர தேவன் அனுக்கிரகம் செஞ்சுருக்கிறாங்க. இப்படியே நம்முடைய கடந்து வந்த பாதையில் நம்ம நினச்சி பார்ப்போமே. ஆனால் ஆண்டவர் நம்ம இப்பொழுது மேன்மை அடையத்தான் செஞ்சிருக்காரே அல்லாதபடி நம்ம சிறுமை அடைய தேவன் நம்மளை விடவே இல்லை. பிரேஸ்ல நாளையா இன்னும் என் கஷ்டம் நீங்களப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிங்கன்னா உங்களை கஷ்டத்தை இந்த மாதத்திலேயே நீக்கி விடுவார். ஆமென் சொல்லுங்கள். பிரேஸ்ல நாளையா இனி நாம் கடந்து போவதில்லை, இனி நாம் தீங்கு காண தேவன் என்ன செய்ய போகிறதில்ல, அனுமதிக்கிறதில்ல. காரணம் கேட்டால் நாம் கடந்து வந்துட்டோம். கிறிஸ்டியானுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இறுதியாக அவர் அங்கே போய் அந்த மோட்ச பயணத்தை முடித்து அந்த ராஜாவுடைய நகரத்தில் பிரவேசிக்கும் போது அவரோடு கூட வழியில் எத்தனையோ பேரை சந்திக்கிறார், எத்தனை இரக்கத்தை சந்திக்கிறார், கிருபை சந்திக்கிறார், நிறைய காரியத்தை சந்திக்கிறார். ஆனால் அவர் ராஜாவுடைய அரண்மனைக்கு போகும்போது அங்கே அவர் சந்தித்தது என்னவென்றால் விசுவாசமும் நம்பிக்கையுமே. பிரேஸ்ல நாளையா விசுவாசமும் நம்பிக்கையும் தான் கிறிஸ்டியானை கொண்டு போய் தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்த்ததாக அவர் என்ன செய்கிறார், அந்த வரலாற்றில் அவர் அங்கே சொல்லி முடிக்கிறதை நாம் இங்கே பார்க்குறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசமும் எல்லாமே மிக முக்கியம்தான். ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, என்னோட மகனே நீ நீதினாலே நீ ஸ்திரப்பட்டு இருப்பா என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு சரியாக நீதி கிடைக்கல, எனக்கு நீதி கிடைக்கல, என்னை சரியாக விசாரிக்கலை, எனக்கு சரியான உதவி இல்லை என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நீதி செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். அவர் நமக்கு சமயமாக இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகவும் இல்லை, அவர் நம்மை கைவிடவும் இல்லை. ஆமென் சொல்லுங்கள். பிரேஸ்ல நாளையா நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் நீதி எதிர்பார்க்குறீங்க, அது நீங்கள் முதலாவது தேவனிடத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்ல வேண்டும். ஆண்டவர் இந்த காரியத்தில் உங்கள் குடும்ப காரியத்திலையோ அல்லது எதுக்க நம்ம முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிற சத்துருக்களுடைய அவங்களுக்கு முன்னாலேயோ அல்லது நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய குழப்பத்தின் நடுவில் அதில் நீதியோ எதில் உங்களுக்கு நீதி வேணுமோ அதில் தேவன் நமக்கு நீதியை விளங்க செய்கிறவராக இருக்கிறார். அது இனிதான் செய்வார் என்று சொல்லலை, இந்த வருஷத்தின் தொடக்கத்திலேயே தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். பிரேஸ்ல நாளையா இந்த உபவாசத்துக்கு துதியின் உபவாசம் என்றுதான் பெயர். சொல்லுங்க, என்ன உபவாசம் சொல்லுங்கள்? துதியின் உபவாசம் என்றது. நம்ம இங்கே அழுக வரல, புலம்ப வரல. காரணம் என்னவிட்டால் ஒரு காலத்தில் அழுதும் புலம்போம், ஒரு காலத்தில் என்ன செஞ்சோம், அழுதும் புலம்பணும். இப்பவும் அழுகிறோம். இப்பவும் சில நேரங்கள் என்ன செய்கிறோம், ஆத்துமாக்களுக்காக குடும்பத்தினுடைய நன்மைகளுக்காக அழுகிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் துதி என்று வந்துட்டாலே, துதி உபவாசம் என்று சொன்னாலே தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அவரை ஸ்தோத்தரிக்கிறதான் துதி. ஆமென் சொல்லுங்க. இங்கே வந்துட்டு பரமண்டலுக்கு எங்களுக்கு பிதாவோ அந்த பிதாவோ அப்படிலாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுக்காகத்தான் ஒரு மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணிட்டோம். ஆனால் துதி என்று சொன்னாலே கர்த்தர் இதுவரை நம்ம வாழ்க்கையில் நடத்தி வந்த நன்மைகளை நினைச்சு நம்ம அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். பிரேஸ்ல நாளையா நீர் எனக்கு செவி கொடுப்பீர் என்பது நிச்சயம் நமக்கு உண்டு. இப்போ குறிப்பாக பாருங்களேன், ஏசப்பா லாசருவை எழுப்ப போகிறாங்க. சொல்லுங்க, லாசரு என்ன செய்கிறார், எழுப்ப போகிறார். ஆண்டு சொன்ன நாங்கள் இல்லாதனால லாசரை என்ன பண்ணிட்டான், மறைச்சிட்டான். ஆனாலும் தேவன் நாம இதில் என்ன செய்யும், மகிமை அடையும் என்று சொல்லி தான் வந்திருக்கிறார். அப்போ லாசரை எழுப்பும்பொழுது ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற வார்த்தை என்னவென்றால், பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பது எனக்கு தெரியும், சரிங்களா. ஆனாலும் சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் நிமித்தம் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி லாசருவே வெளியே வா என்று சொன்ன நிமிஷத்தில் லாசரு உயிரோடு கூட எழுப்பி வந்தான். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மயப்படுத்துவோமா. நாளையா அது துதியோடு சேர்ந்தது. சொல்லுங்க, அது கண்ணீர் நிறைந்ததாக ஒன்றாக இருந்தாலும் கூட அது தேவன் தனக்கு செவி கொடுத்திருக்கிறார் என்பது அவருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், மார்த்தாலும் கூட தெரியும். இப்போ முன்னேறி தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அருளப்படும் என்று அந்த அம்மா சொல்கிறாங்க. இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய அவிசுவாசிகள் இன்னும் அநேகர் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, சொல்ல ஏன் குருடனுக்கு கண்ணை பார்வை கொடுத்த ஆண்டவர் இந்த லாசருவை சாகோட பண்ணாமல் வைக்க முடியாதா, எதுக்கு அனுமதி கொடுத்தார்? அப்படிலாம் பலரும் நம்மள அதே கேள்வி நம்ம கேட்போம். ஆனால் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை.
கர்த்தர் சொல்லுகிறார், நீதினாலே நீ ஸ்திரப்பட்டு இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாங்கள் மாரியூரில் ஊழியம் ஆரம்பித்து அந்த பிரதான கிருபையினால நானும் வினோ பாஸ்டரும் வாரம் போகணும் வைங்களேன். சில நேரங்களில் அப்பா வருவாங்க, சரி நிறைய நேரங்களில் நானும் வினோ பாஸ்டரும் இங்கே ஆராதனை முடிச்சுட்டு அப்போ எங்களுக்கு ஒரு 10 ரூபா எருமை கொடுப்பாங்க. ஆளுக்கு அதை கொண்டு போய் ரத்னா பஸ்ஸில் விடாமல் ஓடி போய் ஏறி சாயிலிட்டு போய் ஆளுக்கு 2 ரொட்டி, 1 ரூபா மேனிக்கு 2 ரொட்டி சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே போய் ஊழியத்தை செஞ்சுட்டு வரும். அந்த ஆண்டோட பிரதான கிருபையினால கர்த்தர் அந்த தேசத்தில் வாசலை திறந்தார். சொல்லுங்கள், வாசலை திறந்தார். அநேக அற்புதங்கள் நடந்தனால வாசலை திறந்தார். அப்போ அங்கே ஆலயம் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது ஒரு நல்ல ஒரு மனிதர் தன்னுடைய இடத்தை சொன்னார். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டார். பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்? அது சுடுகாடு. சொல்லுங்க, அது என்னது? சுடுகாடு, ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். சரி, பிடிச்சிருச்சுன்னு சொல்லி சொன்ன உடனே ஓகே சொல்லி இதில் நீங்கள் சர்ச்சை கட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்பொழுது சில முயற்சி செஞ்சு இன்னொரு சில விசுவாசிகள் மடத்தவளத்தினுடைய செவில் காணிக்க கொடுத்தாங்க, சில பணையை கொடுத்தாங்க. அங்கெல்லாம் வெட்டி கட்டி எப்படியோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்தோம். இப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பம் முடிச்சுட்டு திங்கக்கிழமையில் இந்த வேலை ஆரம்பித்தோம். போய் அங்கே போய் டிராக்டர் வந்து நம்ம அன்பண்ண டிராக்டர் தான் கொண்டு போனோம். இங்கேருந்து வியாபாரம் தான் டிராக்டர் வச்சு போய், ஏன்னா அந்த நேரத்தில் டிராக்டர் பிடிக்க கூட எங்கள்கிட்ட வழி இல்லை. அதனால் அந்த அப்பா சொன்னாலும் அந்த மகாராஷ்டிரா வண்டி அனுப்பிவிட்டார். இங்கேருந்து கொஞ்சம் அவங்களை போய் இறக்கிட்டு அங்கே சட்டங்கள்லாம் தூக்கி போட்டு முடித்து வேலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஊரில் உள்ள பிரசிடண்ட்டை கூப்பிட்டார். அவர் வந்துட்டார். வந்து யாரை கேட்டீங்க, என்ன செய்ய வந்திருக்கீங்க, எந்த ஊர் உங்களுக்கு, எதுக்கு இங்கே வந்தீங்க, ஏன் இதை செய்கிறீங்க ஆய்வுன்னு வரட்ட ஆரம்பிச்சார். அதனால் இங்கே கட்ட விடாது, இது இடம், இது ஏன் இடம், நீங்கள் சொன்னாலும் இடமே கிடையாது, அதனால் என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது. கெட்டுனா அப்படி யாரும் இப்படி யாருன்னு சொல்லி தண்டாசங்க நிற்கிறார். சார் நாம் புதிய ஆள், சொல்லுங்கள், நம்ம அந்த ஊருக்கு புதிய ஆள். அங்கே விரட்டினா அதோட இருந்தோம். அப்பா சொன்னாங்க, ஐயா இதை எங்களால் தூக்கிட்டு போக முடியாது, எங்களுக்கு இங்கே வீடும் கிடையாது வாசலும் கிடையாது, அதனால் இது இங்கேயே கிடக்கட்டும், நீங்கள் எப்போன்னு சொல்கிறீங்களோ அப்போ கெட்டுறோன்னு சொல்லி, சரி போயிட்டு ஒரு 4 நாள் கழித்து வாங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள்லாம் வந்துவிட்டோம். பிரஸ்னால ஐயா அப்பாலாம் நாங்கள்லாம் வந்துவிட்டோம். வந்த உடனே அது திரும்ப ஒரு 4 நாள் கழித்து போகணும். அந்த மனிதர் அங்கே இருக்கிற ஒரு சங்கத்தில் உட்காந்துருந்தார். போன உடனே அப்பா இவர் தான் அப்படின்னு சொன்னால் அதை போய், ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம், எங்கேருந்து வந்திருக்கிய? வேம்பரம்னு வந்திருக்கோம். அப்படியா, என்ன விஷயம்? அந்த கோயில் கட்டணும், நீங்கள் ஒரு 4 நாள் கழித்து வர சொன்னீங்க. அவர் உடனே, ஐயாவா நீங்களா, எனக்கு தெரியலன்னு சொல்லி உட்கார்ந்துருந்த மனுஷன் படக்குன்னு கீழே இறங்கினார். கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்தும். பிரேஸ்ல நாளையா இறங்கிட்டு சொன்னார், நீங்கள் கட்டுங்க ஐயா, நீங்கள் கட்டுங்க, எனக்கு உங்களை தெரியல. அவர் என்ன சொன்னார்? உங்களை தெரியல. என் மகவுள்ள பாருங்க பிசாசு பிடிச்சி அலைக்கழிச்சு எங்கெங்கெல்லாம் போய் கொடைங்கெல்லாம் பார்த்து எங்கேயுமே சுகமாகலை. உங்கள் கோயிலில் போன வாரத்துக்கு முந்தினார் உங்கள் கோயில் வந்து ஜெபம் பண்ணும்போது என் பிள்ளை பேத்தியாளுக்கு நல்ல சுகமாக இருக்குது, என் பிள்ளை திருமணம் தடைப்பட்ட திருமணம் இருந்தால் சாம் நடத்த போகிறோம், நீங்கள் கட்டுங்கய்யா. இப்போ அவர் சொன்ன வார்த்தை இரு தெரியுமா, அது இல்லாத இடம் தான். அவர் என்ன சொன்னார்? முதல்ல என்ன சொன்னார்? அது அவன் இடமே இல்லை. ஏன் இடம்? உண்மை, அவங்களாம் பங்காளிகள் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. இப்போ அவர் சொன்னார், கெட்டுங்க, நீங்கள் கெட்டுங்க. யாராவது என்ன சொன்னால் என்ன சொல்லுங்கள், நான் பார்க்குறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லி. தேவன் நீதியை விளங்க செய்கிறார். ஆமான்னு சொல்லுங்கள். நம்முடைய நீதி என்ன செய்கிறவர்? கொஞ்சம் முன்னாலே 4 நாளைக்கு முன்னாலே இப்போ நாயை விரட்டின போல விரட்ட வந்த ஒரு மனிதர் 4 நாளைக்கு பிறகு சொல்கிறாரு, அது அவருடைய இடம் தான், நீங்கள் கட்டுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஏன் தெரியுமா? தேவன் செய்த மகத்துவமான காரியம். இந்த சபையில் தேவன் செஞ்ச அந்த அற்புதம், அந்த இடத்துல எங்களுக்கு வாசலை திறக்க தேவன் அனுக்கிரகம் செய்தார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நீதியை பட்ட பகல் போல் விளங்க செய்வார். 1000 சூரியன் பிரகாசிப்பது போல தேவன் நம்முடைய நீதியை விளங்க செய்கிறவராக இருக்கிறார். ஆமான்னு சொல்லுங்கள். இதுக்காக நம்ம போய்கிட்டு குளிச்சுட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு அப்படியே ஒரு காவி கட்டிக்கிட்டு அப்படிலாம் தெரியலை. முழங்கால் ஊனணும், ஜபித்தோம், ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்தோம். கர்த்தர் சாதகமாக நமக்கு விரோதமாக எழும்புறவர்களே நமது சார்பாக தேவன் திருப்புற தேவனாக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய தொழில் சம்பந்தமாக காரியமாக இருந்தாலும் சரி, உங்களது குடும்பத்தில் உள்ள மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, முகாந்தரம் இல்லாமல் நம்ம பகைக்கிற ஜனங்களாக இருந்தாலும் சரி, அவங்க மத்தியிலும் தேவன் நம்முடைய நீதியை விளங்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். பிரேஸ்ல நாளையா. ஆகவே நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நான் வாக்குத்தத்தத்துக்காக செபித்த போது ஆண்டவர் சொன்னார், நீதினாலே நீ ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு நீ எப்படி இருப்பாய்?
தூரமாயிருப்பாய் என்று அவர் அங்கே சொல்லியிருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்களில் 3வது பிதாவாகிய யாக்கோபு, சொல்லுங்க, 3வது பிதாவாகிய யாக்கோபு. அந்த மனிதர் பாருங்க, தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து இருந்தார். இறுதியாக அவர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக அவர் ஒரு தவறுதலான முடிவு எடுத்துட்டார். அது அப்படி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லுங்க, ஏசாவும் யாக்கோபும் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவங்க கருவில் ஜனிச்ச உடனே அவர்கள் குழந்தையாக கருவில் சண்டை போட்டு கொண்டு இருக்கும் பொழுது, இப்படி இருந்தால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி ரெபெக்காள் போய் கர்த்தரிடத்தை விசாரிக்கும் பொழுது கர்த்தர் அப்பமே சொன்னார், 2 ஜாதிகள் உன்னுடைய கற்பத்தில் என்ன செய்யும், புறப்படும் என்று சொல்லுகிறார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆகவே இங்கே கொஞ்சம் நிறைய நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அவசரத்தினாலேயே நம்ம சில நேரங்களை மாட்டிக்கிறோம். சொல்லுங்க, நம்முடைய அவசரத்தினால தேவன் நன்மை செய்ய கொஞ்சம் காத்து இருங்க. அவன் நன்மை செய்கிற வரையிலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நம்ம 4 நாளைக்கு முன்னால் போய்கிட்டு மக்க நாள் போய்கிட்டு உங்களுக்கு என்ன அதான் இதான போனோம்னா நிச்சயமாக அன்னைக்கு அடித்து பற்றி விட்டுருப்பான். ஸோ 4 நாள் காத்திருந்து போனதுனால நமக்கு இத்தனை வருஷமும் அது நமக்கு நன்மையாக அனுக்கிரம் செஞ்சால் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பின் சந்ததிக்கும் அதை அனுக்கிரமாக தேவன் அதை மாற்றியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆதிகாமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 29லிருந்து 33 வரை நீங்கள் வாசிங்கன்னா, குறிப்பாக 32, 33 வாசிங்கம்மா. நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாயிருக்கட்டும். அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். என்னுடைய நீதியை தேவன் விளங்க செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. காரணம் என்னவென்றால், இங்கே யாக்கோபு பெர்சப்பாவில் இருந்து பிரயாணம் பண்ணி அவருடைய மாமனாக இருக்கக்கூடிய மெசொப்பொத்தாமியா தேசத்துக்கு வந்திருக்கிறார். சரிங்களா? எங்கிருந்து ரெபெக்காள் திருமணமாகி போனார்களோ, எங்கிருந்து ஆபிரகாம் புறப்பட்டு போனானோ, அங்கே அவருடைய 3வது தலைமையாக இருக்கிற யாக்கோபு இங்கே வந்து மாமனுடைய வீட்டில் இருக்கிறார். மாமனுடைய வீட்டில் இருக்கும்படி யார் அனுப்பி வச்சா? அம்மா தான் அனுப்பி வச்சாங்க. போடா தம்பி, அண்ணன் கோபம் தணியட்டும், அதுவரை நீ அங்கே இரு, நான் கோபம் தணிஞ்ச பற்றி நான் என்ன செய்வேன், ஆள் அனுப்பி நான் உன்னை வர வைப்பேன், எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி அனுப்பி வச்சார். இந்த அண்ணன் சமயத்துக்கு ஏற்றவனமாக பேசுகிறவன். சொல்லுங்கள், சமயத்துக்கு ஏற்றவனமாக பேசுகிறவர். நாங்கள் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ அங்கே பிரசங்கத்தில் சொன்னார், லாமான் ரட்சிக்கப்பட்டிருந்தான், அவன் கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளவனாக தான் சொல்லி எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா என்றாவி, எப்படிலாம் பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எலியாசார் வரும்பொழுது லாமான் என்ன சொன்னான்னா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், வெளியே நிற்பான்னு சொல்லி. அவன் இவனை கண்டனால சொல்லலை, ரெபெக்காள் கொண்டு போன வெகுமதியை பார்த்து இந்த வெகுமதிக்கு உரியவன் யார் என்று ஆபிரகாமுடைய வேலைக்காரன் என்று சொன்னனால அவன் அங்கே சொன்னான். அப்படி அவன் நீதிமானாக இருந்தால், ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால், அபிஷேகம் செய்யப்பட்டவனாக இருந்தால், யாக்கோபை அவன் ஏமாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. பண்ணியிருப்பானா? எங்கள் சொந்த மருமக போனோன்னு சொன்ன கட்டி பிடிச்சிட்டு, நீ என்னுடைய எலும்பு என் மாம்சம், நீ என் எலும்பும் என் மாம்சமாக இருக்கிற என்று சொல்லி கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்ததோடையே நம்ம ஆள் வாங்கிட்டான். அந்த மயக்கத்தில் 14 வருஷம் வேலை செஞ்சாச்சு. 7 வருஷம் வேலை செஞ்சு லேயாலை கட்டி, 7 வருஷம் வேலை செஞ்சு ராகலை கட்டி, அப்படி கட்டி எல்லாம் கடந்து போயிட்டுருக்கு. ஆனாலும் இன்னும் யாக்கோபு வெறுமையாகவே இருக்கிறார். இன்னும் யாக்கோபு எப்படி இருக்கிறார்? இத்தனை ஆண்டுகளாகியும் மாடாய் உழைத்து ஓடா தேஞ்ச யாக்கோபு இன்னும் சிரமத்தில் இருக்கிறார். ஆனால் யாக்கோபு வரும்போது இருந்த கொஞ்சம் மந்தையோ அது விருத்தி அடைஞ்சு மேய்ச்சலுக்கு இடமில்லாத அளவுக்கு பெருகிருச்சு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் லாமான் சொல்லும்போது சொல்லுகிறான், நீ வந்த நாள கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று நான் குறிப்புகளாலே அறிந்து கொண்டேன். இவன் ரட்சிக்கப்பட்டவனா? குறிப்புகளால் அறிந்து கொண்டான என்ன அர்த்தம்?
சோசியம் பார்த்துருக்கிறான், ஜாதகம் பார்த்துருக்கிறான், அஞ்ஞானம் பார்த்துருக்கிறான், கோடாங்கி பார்த்துருக்கிறான், குறி பார்த்துருக்கிறான். எல்லா பயிலும் சடுவடுக்களை அடுத்து சொன்னது போல் சொல்லிட்டான். வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்த காரணமா இந்த யாக்கோபு வறுக்கும்னால உனக்கு இதெல்லாம் இல்லை. இப்போ வந்தனால தான் இவ்வளோ வந்திருக்கு. அவனை கொண்டு தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏங்க இதெல்லாம் கணிப்பில் சொல்லலாங்க, இதெல்லாம் நம்முடைய யூகத்தில் சொல்லலாம். இதுக்கு போய் ஒரு வெளிப்பாடாக இந்த வருஷம் ஜனவரியில் நீங்கள் முதல் நாள் பார்த்தீங்கன்னா வைங்களேன், பெரிய பெரிய பிரசங்கமாரெல்லாம் சொன்ன தீர்க்க தரிசனத்தை கேட்டிங்கன்னா அசந்து நான் ரெண்டு பேர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை புரட்டி பார்த்தேன். அதோடு நீ பாடிட்டேன். ஏன்னா அமெரிக்காவில் அது வரும், இஸ்ரேலில் இது வரும், இந்தியாவில் இது வரும், அங்கே அது வரும், இங்கே இது வரும். நீ சொல்ல வேண்டாம் சாமி, எல்லாம் வரத்தான் செய்யும். சொல்லுங்கள். இந்த வாரத்தில் அமெரிக்காவில் காட்டு தீ பிடிச்சி நிறைய பேர் செத்து போயிட்டான். நிறைய நகரம் அழிஞ்சிருச்சு. இந்த கடந்த வாரத்தில் காட்மாண்டில் பார்த்தீங்கன்னா பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு கொஞ்சம் பேர் செத்து போயிட்டான். இதெல்லாம் வரத்தான் செய்யும். ஏன்னா அப்பா வருகை சமயமாக இருக்குது. இதெல்லாம் வரும் என்று தேவன் சொல்லியிருந்தார். இதெல்லாம் ஒரு வருகைக்கு முன்னால் உள்ள அடையாளம். ஏன் சுனாமி வருதுன்னு சொல்ல வேண்டியதானே, அதை மட்டும் ஏன் சொல்லலை? ஏன் கொரோனா வரும்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் அதை மட்டும் சொல்லலை? அதனால் அங்கே இங்கே நம்ம ஓட வேண்டாம். அந்த லாமான மாதிரி குட்டியெல்லாம் கேட்க வேண்டாம். என்ன செய்ய வேண்டாம்? கேட்க வேண்டாம். கர்த்தரை மட்டும் பார்ப்போம். ஆமென் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே தான் இப்பொழுது யாக்கோபு சொல்கிறார், என் நீதியே தேவன் விளங்க செய்வார். நீ பார், என்னுடைய பிரயாசத்தை பார், நான் பட்ட பாடுகளை பார், நீ இதை செய், நான் இதை செய்கிறேன், நான் இதை செஞ்ச பந்தியை பார் என்று சொன்னார். குறுகிய நாள் கூட ஆகலை, அவன் திகைச்சு போயிட்டான். காரணம் தெரியுமா? லாமான்கிட்ட இருந்ததை விட பல மடங்கு தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அது எப்படி வந்துருச்சு? அவருடைய நீதினால தேவன் விளங்க செய்தார். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீதி மிகவும் அவசியம். ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தானியேலுடைய வாழ்க்கையில் நான் கொஞ்சம் கண் நோக்கி பார்த்துட்டு இருந்தேன். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அங்கே திகைச்சு போகிறோம். அதாவது தானியேல், நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன் கேளுங்களேன். நீங்கள் எது எப்படி இருந்தாலும் உங்கள் ஜெப ஜீவியத்தில் நீதியாக இருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதில் நீதியாக இருக்கணுமா? நம்முடைய ஜெப ஜீவியத்தில் நீதியாக இருக்கணும். ஸோ நம்ம கொடுக்குறதில் ஒரு நீதியாக இருக்கணும். அதாவது சில நிறைய நேரங்களில் நீங்கள் பிறருக்கு அநேக உதவி செய்கிறீங்க, சரிங்களா? இன்றைக்கி நான் உங்கள் வேம்பார் தேவசபை மூலமாக எத்தனையோ லட்சங்கள் எத்தனையோ மக்களுக்கு உதவி போகுது. அது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தனால, நீங்கள் கொடுத்தனால அது நடக்குது. நான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி இந்த வேம்பார் ஊழியம் ஆரம்பித்து நம்ம அப்பா வீடு அங்கே வடக்கு தெருவில் இருந்துச்சு. அதில் பின்னுக்கு ராணியக்கா குடியிருந்தாங்க. ஸோ அந்த வீட்டு திருநீல தான் ஆராதனை நடக்கும். அன்றைக்கு ஆரம்ப விசுவாசி நாங்கள்லாம் நாங்களாம் ஆரம்ப விசுவாசி. இந்த தம்பி ராயப்பு சேவிரி இவங்கெல்லாம் சின்ன பசங்க அப்படியே வந்திருப்பாங்க. சேவிரி பரவாயில்லாமல் வந்தார், ராயப்புலாம் சின்ன பசங்க தான். எங்கள் அண்ணன் வீட்டு பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைங்க தான். எல்லாமே மங்களால் ஓடி வந்துடும். திருநை நிறைஞ்சிரும். திருநை என்ன செஞ்சிடும்? நிறைஞ்சிரும். அப்போ ஒரு வாரம் ஆராதனை முடிஞ்சு அவங்க பாஸ்டப்பா கல்லை பற்றி அவங்க கடையில் வச்சுருந்தப்போ அவ்வளோ பழசு ஒன்று பிளான் இருக்கும், அதுக்கெல்லாம் காணிக்க போடணும். என்னோட வந்த ஒரு குசும்பு பிடிச்ச பையன் என்ன பண்ணாலும், எங்கள் ஊருக்கார பையன் எல்லாம் முடிச்ச உடனே எப்படி நீக்கி பார்த்துட்டான். நீக்கி பார்த்தா என்ன நடக்கும்? அங்கே என்ன நடக்கும்? 10 காசு 4 நாள் நல்லா கிடந்தால் அந்த வாரத்தில் 2-3 காணிக்க வந்திருக்காது. அதுதாங்க நிலைமை. நான் சொல்கிறது உண்மை. நான் பழிவிடத்தில் நிற்கிறேன், நான் பொய் சொல்லலை. இன்றைக்கி எத்தனையோ லட்சங்களை தேவன் அள்ளி கொடுக்க தேவன் உதவி செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அன்றைக்கு வந்தவங்களோட நிலைமை அப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் தேவன் இன்றைக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார். தேவன் இன்றைக்கு மேன்மேடை செஞ்சிருக்கிறார். அந்த நாட்களில் மங்களாவில் கிறிஸ்டியக்கா வருவார். அவங்க வீடு மங்களாவில் கோயிலுக்கு முன்னால் தான் அவங்க வீடு. ஒரு கல் வீடு, அடுத்து ஒரு ஓட்டு வீடு சேர்த்து பெரிய முத்தம். ஒரு சில பேருக்கு உதவி செஞ்ச நிமித்தம் அவங்க அதெல்லாம் இழக்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ இழந்து தனியாக போய் ஒரு இடத்துல இப்போ இருக்கிற வீட்டு அந்த இடத்த வாங்கி ஒரு கூரையை போட்டு உட்காந்துட்டாங்க. அக்காவுக்கு சோமில் அவளுக்கு கொஞ்சம் குழுக்கு வரும். கேள்விப்பட்டு பார்க்க போனால் அக்கா பார்த்துன்னு எனக்கு அழுக வந்துடுச்சு. அதோட ஒன்றும் கவலைப்படாதீக்கா, ஏசப்பா மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இப்பவும் கர்த்தர் என்னோட தான் கூட இருக்கிறான்னு சொல்லி. இப்போ அக்காவுடைய பையில் 50 காசு தான் தம்பி இருக்குது.
இப்பவும் கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார். இன்றைக்கி அந்த வீடே 50 லட்சம் பேரும். ஆமான்னு சொல்லுங்கள். பிரேஸ் லார்ட். ஹல்லேலூயா. அந்த கூரையில் உட்காரும் பொழுது அவங்களோட முதலீடு சொல்லும்போது சொல்கிற, அக்கா கையில் 50 காசு தான் தம்பி இருக்குது, 8 அணா தான் இருக்குது. அன்றைக்கு அது 8 அணா, அன்றைக்கு அது 8 அணா இருக்குது. ஆனால் அன்றைக்கு என்னோட கூட இருந்த ஆண்டவர் இன்றைக்கும் கூட இருக்கிறார். 50 லட்சத்துக்கு வீடு இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கும் கூட இருக்கிறார். ஆகவே தேவன் நம்முடைய வார்த்தை, நம்முடைய நீதியை தேவன் விளங்க செய்கிற தேவனாக இருக்கிறார். குறிப்பாக ஜெபத்தில் நான் நீதியாக இருக்குன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் என்னவென்றால், பக்தனாகிய தானியேலை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, தானியேல் குறிப்பாக தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து வாசிக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா, தானியேல் வழக்கத்தின்படியே ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிக்கிறவராக இருந்தார். தானியேலை குற்றப்படுத்தும்படியாக தேசாதிபதிகள், ஏறக்குறைய 120 தேசாதிபதிகள், இந்த 120 தேசாதிபதிகளை கண்காணிக்கிறதுக்காக மேலாக அமைக்கப்பட்ட அந்த குழுவில் நம்பர் 1 தானியேல். சொல்லுங்க, 120 தேசாதிபதிகளை கண்காணிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்ட மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர் தான் தானியேல். அவர் அது அவருடைய சொந்த தேசம் இல்லை, அவர் சிறையிருப்பாக கொண்டு போகப்பட்ட தேசத்தில் அந்த மேன்மையை தேவன் செஞ்சிருந்தார், கொடுத்திருந்தார். ராஜாவுடைய கண்கள் அவ்வளவாய் தயவு கிடைச்சது. காரணம் என்ன? சர்வலோகத்தின் ராஜாவுடைய ஊழியக்காரனாக இருந்தனால அந்த பாக்கியம் கிடைச்சது. ஆகவே கீழே இருந்து எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக குழி தோண்டுவதற்கு ஒரு ஐடியா போட்டாங்க. எங்கிட்டு குழி தோண்டினாலும் இந்த ஆள் கீழே என்ன செய்ய முடியாது, விழ முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா, தேவனை பற்ற விஷயத்தில் மட்டும் என்று சொல்லி தீர்மானித்து அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ இங்கே வா, 1 மாதம் அளவும் ராஜாவை தவிர யாரும் எந்த தேவனிடத்திலும் வேண்டிக் கொள்ளக்கூடாது. நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும் பாருங்க, நல்லா போச்சுடா, தப்பிச்சிடும்டா, இந்த பாஸ்டர்ட்டுக்கு நமக்கு ஃபோன் பண்ணி பேசினால அவங்க இதுக்கு ஜோம் பண்ணு, அதுக்கு ஜோம் பண்ணு, காணாக்குறைக்கு இப்போ யூடியூப்லேயும் போட்டு விட்டாங்க, அதுக்கு ஜோம் பண்ணு, இதுக்கு ஜோம் பண்ணுன்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சு 1 மாதத்துக்கு நிம்மதியாக உட்காரலாம்னு சொல்லி சிலர் நினச்சது போல் சிலர் நினச்சாங்க. ஆனாலும் என்ன சட்டம் இருந்தாலும் அவர் தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவராக இருந்தனால தன் வழக்கத்தின்படியே 3 வேளை ஜெபிக்க ஆரம்பித்தார். இதனுடைய விளைவாக அவர் வந்து மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக சிங்கத்தினுடைய கெபிக்குள்ளே போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனாலும் சிங்கத்தின் கெபிக்குள்ளேயும் போடப்பட்டார். சொல்லுங்க, சிங்கத்தின் கெபிக்குள்ளேயும் போடப்பட்டார். ஆனால் சிங்கங்களை படைத்தவரும் தானியேலை படைத்தவரும் அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்தார். அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்த சம்பவத்தை தான் நம்ம இந்த வசனத்தில் வாசிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரத்தில் 20லேருந்து 22 வரை வாசிங்க. ராஜாவாகிய தரிவு கெபியின் கிட்ட வந்த பொழுது அவன் துயர சத்தமாக தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, உங்களையும் என்னையும் பற்றி அப்படித்தான் ஜனங்கள் சொல்லணும். சொல்லுங்க, ஜனங்கள் என்ன செய்யணும்? நம்ம ஒருவேளை சாதாரணமான ஜனங்களாக இருந்தாலும், பார்வைக்கு அற்பமான ஜனங்களாக இருந்தாலும், உங்களையும் என்னையும் பார்க்குற ஜனங்கள் சொல்லணும், நாம் ஜீவனுள்ள தேவனுடைய தாசர்கள், தாசிகள் என்று நம்மை பற்றி சொல்லணும். அவர்கள் வாயில் நீதி தான் இருக்கும், அவங்க ஜெபத்தில் நீதி தான் இருக்குன்னு சொல்லி நம்மளை பற்றி ஜனங்கள் சொல்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்த்துவாராக. வாசிங்கம்மா. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை அவர் கட்டி போட்டார். அது ஏன் கட்டி போட்டார் உங்களுக்கு தெரியுமா? அது ஏன் என்றால், அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பதாகவும் நான் நீதிகேடு செய்யவில்லையே என்று அவர் சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நீ நீதினால நீ ஸ்திரப்பட வேண்டுமே, ஆனால் உன் நீதி தேவனுக்கு முன்னால செம்மையாக இருக்கணும். அது பிறருக்கு சொல்லக்கூடிய நியாயமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக நீங்கள் கர்த்தருக்கு முன்னால் சரியாக இருந்தால் போதும், மற்றவைகளெல்லாம் தேவன் நமக்கு சாதகமாக திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். உழைப்பில் எடுத்துட்டீங்க வைங்களேன், யாக்கோபுடைய நீதி இருந்தனால தானே தேவன் அவர் உயர்த்த ஆரம்பித்தார்.
ஆன்மீகத்தில் ஜெப வாழ்க்கையில் பக்தனாகிய தானியேலுடைய காரியங்கள் அது நீதியாக இருந்தனால தானே தேவன் அதை செய்தார். அவர் என்ன சொல்கிறார்? ராஜாவே, நான் உமக்கு முன்பு தேவனுக்கு முன்பு தான் நான் குற்றமற்றவன். ராஜாவே, உங்களுக்கு முன்னால் நான் எந்த நீதிகேடு செய்யலை. நீர் எனக்கு கொடுக்குற சம்பளமா, நீர் எனக்கு கொடுத்துருக்கிற வேலையா, அதில் நான் உண்மையாக இருந்தேன். நம்ம கொடுக்குறது எதுவோ அதில் உண்மையாக இருந்தால் போதும். எங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் எங்களால் ஏண்டு மட்டும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறோம். அது நிமித்தமே தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுக்கு சொல்லட்டுமா, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். தேவன் நம்மை பார்க்கிறார். அவர் எல்லா இருதயத்தையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். நம்முடைய எண்ணங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். நம்ம தூரத்தில் இருக்கும் பொழுதே நம்மை பார்க்கிறார். நம்ம எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஆகவே கூட இங்கே நம்ம வாசித்த அந்த பகுதியில் அவர் அங்கே சொல்லுகிறார், ராஜாவே, நீர் நீரோடி வாழ்க, நீர் என்றும் வாழ்க. சரிங்களா? சிங்கங்களை நீ சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அதன் வாயை கட்டி போட்டார். அதனுடைய சுபாவம் மாறல. எது மாறல? சிங்கத்தினுடைய சுபாவம் மாறல. அந்த வாயை தேவன் கட்டினார். சீனா தேசத்தில் ஒரு ராஜா இருந்தார். சொல்லுங்க, யார் இருந்தா? கதைன்னா அவங்களுக்கு நல்லா பிடிக்கும்ல. ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பன்னியை செல்லமாக வளர்த்தார். ஒரு சீம பன்னியை, நீங்களே சீம பன்னியை செஞ்சார், செல்லமாக வளர்த்தார், ரொம்ப செல்லமாக வளர்த்தார். அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு ராஜாவுடைய சாப்பாடு தான். ராஜாவோட கூட கட்டில் சில பசங்க நாயோட கட்டில் பண்ண பார்த்தீங்களா? அதே மாதிரி அப்படியே செல்லமாக வளர்த்து அவருக்கு இதை வளர்த்து தாக்கணும். அது மாத்திரம் இல்லாதபடி இது பண்ணின்னு சொல்கிறதே அதுக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வளர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜா ஊர்வலம் வருகிறார். இப்படி ஊர்வலம் வரும்போது அதுக்கு ராஜாவுக்கு ஒரு பல்லாக்கு, அதுக்கு ஒரு பல்லாக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி அந்த தெருவில் வரும்பொழுது சாக்கடையை பார்த்துருச்சு. சாக்கடையை பார்த்தோன்னே படக்குன்னு பல்லாக்கில் குதித்து அதில் போய் சாக்கில் விழுந்துருச்சு. விழுந்த உடனே ராஜாவுக்கு பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு. எப்படிலாம் வளர்த்து முத்தம் கொடுத்து அவனுக்கு பெரிய சங்கடமாக போச்சு. எப்படிலாம் வளர்த்து இப்படி ஆயிடுச்சு, இப்படி கேவலம் போச்சுல, அது ஊர்குளத்துலன்னா கேவலம் போச்சுலன்னு சொல்லினா அப்புறம் அங்கே இருக்கிற மருத்துவரை கூப்பிட்டு பேசினார். டாக்டர்லாம் சொன்னாங்க, வேறு ஒன்றும் இல்லை ராசாவே, அதுக்கு பன்னி இருதயம் இருக்குது. அந்த பன்னி இருதயத்தை அறுவை சிகிச்சை அந்த இருதயத்தை எடுத்துட்டு மனுஷ இருதயத்தை பொறுத்துட்டோம்னா அது நீ சாக்கடைக்குள்ள கொள்ளாது. பார்த்தா நல்ல யோசனை. அப்போ பன்னியை ஆப்ரேஷன் பண்ணி என்ன செய்யணும், அது இருதயத்தை எடுத்துட்டு மனுஷனுடைய இருதயத்தை பொறுத்தோன்னா இப்போ பன்னி நல்லா ஆரோக்கியமாகிடுச்சு. பன்னி நல்லா செழிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. மறு வருஷம் வருது. அவர் பார்த்தார், ரைட், இப்போ இந்த பன்னிக்கு என்ன இருதயம் பொறுத்து இருக்குது? மனுஷ இருதயம் பொறுத்து இருக்குது. அதனால அதுக்கு எல்லாருக்கும் திருப்தி ஆயிடுச்சு. மருத்துவருக்கு திருப்தி, நாட்டு மக்களுக்கு திருப்தி, ராஜாவுக்கு திருப்தி. இப்போ அதே போல் ஊர்வலம் திரும்ப வரும் பொழுது, அதே இடத்துக்கு வரும்பொழுது அதே சாக்கடையை பார்த்த உடனே பாஞ்சு விழுந்துருச்சு. இப்போ அப்படியே சபையை அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன கேட்டால் மருத்துவரை கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் தானே சொன்னீங்க இந்த அறுவை சிகிச்சை செஞ்சால் சரியாயிரும் சொல்லி. ஆமாம் அரசு, சொல்லத்தான் செஞ்சோம், நம்ம இருதயத்தை மாற்றிட்டோம், ஆனால் அதனுடைய மனம் மாறவில்லை. என்ன மாறலை? அதனுடைய சிந்திக்கிற ஆற்றுதல் மனம் இருக்கு பார்த்தீங்களா, ஆத்துமா இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன செய்யலை? மாற்றப்படலை. அது மாற்ற முடியாதுல்ல. அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், நம்முடைய சாட்சி மிகவும் அவசியம், நம்முடைய ஜெபச்செவி மிகவும் அவசியம். சிங்கம்தான், அதனுடைய குணங்கள் மாறாது. ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவன் அது வாயை கட்டி போட்டனால செயலிழந்து போச்சு. சொல்லுங்க. அதனால் நமக்கு விரோதமாக ஒருவன் அவதூறு சொல்லுறவன் இருந்தா தேவன் அவன் வாயை கட்டி போடுவாராக. நமக்கு எதிராக தன் குதிய ஒருவன் கிளப்புறனா இருந்தால் தேவன் அவனுடைய குதிக்கு நியாய தீர்ப்பு செய்வாராக. ஆனால் தேவன் நமக்கு நீதி உள்ள தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கைகளில் ஜெபம் சுத்தமாக இருக்குமானா, ஏன் யோசுவாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், யோசுவாவோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது அவன் ஒரு எமோரியர்களுக்கு நீதி சரி கட்டுறதுக்காக, சொல்லுங்க, நீதி சரி கட்டுறதுக்காக சூரியனை பார்த்து சொல்லி, நீ அங்கே கிபியன்ல நெல், அங்கே சந்திரனை பார்த்து நீ அங்கே நெல், அதுமாதிரி நெல். ஒரு பகல் முழுவதும் நின்றுச்சா. நான் இந்த பகுதி வாசிக்கும் போது பார்த்தேன், யோசுவா நீ பெரிய ஆளத்தான்ப்பா, எப்படிப்பா இப்போ இவ்வளோ தைரியம் வந்துச்சு
அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா இவர் மோசையோடு கூட இருந்தவர், மோசே மூலமாக தேவன் செய்த மகத்துவத்தை கண் கூட கண்டவர். அது மாத்திரமில்லை, அந்த யோர்தானை பிளக்கும் பொழுது யோசுவா இறங்கி ஓடலை, ஆசாரில் கூப்பிட்டு காலை எப்போ நீ வா, நீ வந்து அந்த யோர்தானில் குஸ்து ஒரு ஒரு காலை வச்சு ஒரு மிதி கட்டல் எட்டு போது அவர் அங்கே மிதிச்சார், ஆசார்களை மிதிச்சாங்க. மேலிருந்து வந்த யோர்தான் அப்படியே நின்றுக்கிருச்சு. இப்போ அவருக்கு அதில் வெற்றி கிடச்சது. சூரியனை பார்த்தா நில்லு அங்கே. நம்ம இப்படி அந்த பார்த்துட்டிங்கன்னா யோசுவா அந்த சூரியன் நிறுத்தின பிறகு அதுக்கு முன்னும் அதுக்கு பின்னும் அப்படி நடந்தது இல்லைன்னு அங்கே எழுதப்பட்டிருக்கு. இது யாசோனின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறோம். ஆமான்னு சொல்லுங்கள். பிரேஸ்ல நாளையா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மகனே நீ நீதினாலே நீ ஸ்திரப்பட்டு இருப்பா என்று கர்த்தர் அங்கே சொல்லியிருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வந்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3-6 வரை வாசிங்க. நம்ம கொஞ்சம் நேரம் தியானித்து நம்ம நிறைவு செஞ்சிடலாம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி ஆண்டவர் அங்கே சொல்கிறார், என்னோட தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், தளர்ந்த கைகளை என்ன செய்யுங்க? திடப்படுத்தி. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தள்ளாடுகிற முழங்கால்களை நீங்கள் என்ன செய்யுங்க? பலப்படுத்துங்க. வாசிங்கம்மா, வாசிங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி, இதோ உங்களுடைய தேவன் என்ன செய்ய வருகிறாரான்னு சொல்லுங்க. அவர் நீதியை சரி கட்டும்படியாக அவர் வருகிறார். உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். சொல்லுங்கள். அப்பொழுது குருடருடைய கண்கள் என்ன செய்யும்? திறக்கப்படும். செவிடரின் செவிகள் என்ன செய்யும்? திறக்கப்படும். அப்பொழுது முடவனா இருக்கிறவன் மான்களைப் போல துள்ளி குதிப்பான். ஊமையனுடைய நாவுகள் கெம்பிரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர் தட கடுவெளியிலே ஆறுகள் ஓடும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கரணை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோமா? இந்த வார்த்தையில் நம்ம வாசிக்கும் பொழுது இதுதானே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த வார்த்தையை வாசிக்கும் போது அந்த வார்த்தையோடு நீங்கள் இணைஞ்சிங்கன்னா அது அப்படியே நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன? தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் பொழுது அல்லது வேதத்தில் நம்ம அந்த பகுதியை வாசிக்கும் போது அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாமை கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு தரல, எனக்கு தரல, எனக்கு தரல, 1000 சொப்பனத்தை கண்டாலும் 1000 தரிசனங்களை கண்டாலும் நம்பிக்கை அப்படித்தான் இருக்கு. தரல தரல தரல. ஆண்டவர் பார்த்தவர் இங்கே வாப்பன் கையை பிடிச்சி வெளியே இழுத்து கொண்டு வந்து இப்போ வானத்தை அண்ணாந்து பாருங்க சொன்னால், வானத்தை அண்ணாந்து பார்த்த உடனே அவர் அங்கே சொல்லுகிறார், எப்போ தம்பி என்ன அப்படின்னா என்ன முடியுமா? என்ன முடியுமா? என்ன முடியல. அப்போ ஆண்டவர் சொன்னார், இவ்வண்ணமாக உன்னுடைய சந்ததி என்ன செய்யும்? பெருகும் என்று சொன்ன உடனே நம்ம அங்கே வாசிக்கிறோம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவன் அதை நீதியாக எண்ணினார். அப்போ நான் விசுவாசித்தால் தேவன் அதை நீதியாக எண்ணுவார். இன்னும் 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 இல்லை ஆண்டவரே எலியாசர் பிழைக்கிட்டு உங்களால முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடுத்த சோதனை வரும்போது இல்லை இல்லை ஆண்டவரே இஸ்மாயில் பிழைக்கட்டும் என்று சொன்னீங்கன்னா ஈசாக்கை பார்க்க முடியாது. ஈசாக்கை பார்க்கணும்னா அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே நீங்கள் நம்பணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ நம்பி பாருங்களேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இங்கே வாசிக்கிறோம், தளர்ந்த கைகளை நீங்கள் என்ன செய்யுங்க? திடப்படுத்துங்க என்று அவர் அங்கே சொல்லியிருக்கிறார். தள்ளாடுகிற முழங்கால்களை நீங்கள் என்ன செய்யுங்க? உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே அநேக நேரங்களில் நீங்கள் சுமை சுமந்து சோர்ந்திருக்கலாம். நாங்கள்லாம் வாழ்க்கையில் நிறைய கடந்து வந்திருக்கிறோம், நிறைய நேரங்களில் பசிலையும் பட்டிலையும் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் தேவன் இந்த நாள் வரை நல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாள் வரை நல்லவராக இருக்கிறார். நாங்கள் ஒரு மீட்டிங்கில் இங்கிருந்து அந்த டயத்தில் சீர்காழியில் வந்து ஒரு ஊழியர் மீட்டிங் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டயத்துக்கு இங்கேருந்து போயிருந்தோம். அந்த வாரம் நம்ம மாறியிலேருந்து தான் போனோம். பெரிய ரொம்ப கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. அடித்து கிடிச்சு அப்படியோ போயாச்சு. போன உடனே அங்கே போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு தேவனுடைய மனிதர் அன்றைக்கு அவர் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது இவனுமா சொன்னார், என்னை பார்த்து கை நீட்டி சொன்னார், நீங்கள் கடந்து வர்ற பாதை இடுக்கமான பாதையை தேவன் காட்டுகிறார். இந்த பாதைகள் அத்தனையிலும் நீ உன்னையும் சார்ந்திருக்காமல் யாரையும் சார்ந்திருக்காமல் நீ என்னையவே சார்ந்திருக்கிறபடினாலே. அடுத்து சொன்ன வார்த்தை, உனக்கு ஆகாரம் இல்லாமல் இருந்தோம், பற்றாக்குறையில் இருந்தோம்,
அது ஒரு பொருட்டா எண்ணாமல் நீ என்னையே பார்த்து கொண்டு இருக்கிறனால இனி உனக்கு இந்த தரித்திரம் இருக்காது என்று சொன்னார். அப்படியே முழங்கால் போட்டு அழுதுட்டேன் ஆண்டுவிட்டேன். ஏன்னா அப்படி நான் அந்த ஊழியத்துக்கு வரும்போது எங்கள் ரோஜமானிலேருந்து இருக்கிற அந்த கோயிலை தாண்டின உடனே ஆண்டவரை பார்த்து வானத்தை நடந்து பார்த்து சொன்னேன், ஆண்டவரை நான் 3 வேளை நல்லா சாப்பிட்டு ஆண்டவரை நான் இப்போ எங்கள் பாஸ்டர் வீட்டுக்கு போகிறேன், அங்கே தான் தங்க போகிறேன், நீங்கள் தான் எனக்கு ஆகாரம் தரணும், 3 வேளை ஆகாரம் தாங்கப்பான்னு நான் கேட்டேன். கொடுக்காமே இருந்தார். ஆனால் இந்த நான் சொல்கிறது தீர்க்கதரிசனத்துக்கு பிறகு நான் உபவாசம் இருந்தால் தான் போச்சு, இல்லைன்னா 3 வேளை ஆகாரத்துக்கு தேவன் எனக்கு குறைய வைக்கல. எனக்கு மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கும் குறை வைக்கல. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கும் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு முன்னால் கடன் சென்ற பரிசுத்தவான்களை பாருங்க, எல்லையை தொட்டவங்களை பாருங்க. விழுந்து போனவனே பார்க்க வேண்டாம், விழுந்து போனவனே பார்க்க வேண்டாம். அவனை பார்த்துட்டீங்கன்னா விழுந்துருவீங்க. நீங்கள் ஏன் நீங்கள் லோத்தனுடைய மனைவி நம்ம எதுக்கு பார்க்கணும்? நம்ம புத்துனா இருக்கிறதுக்கா? ஓடிக்கிட்டே இருப்போம், வெற்றி நமக்கு நிச்சயம். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது நம்ம பார்க்கும்போது அதே ஏசு 54 14 வசனத்தை வாசிக்கும் போது அவர் அங்கே சொல்லுகிறார், கொடுமைக்கு தூரமாவா என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை நமக்கு வாசிக்கும் போது உண்மையிலே நம்முடைய கண்கள் உள்ளம் நடுங்கு. கொடுமைக்கு தூரமாக இருப்பார். நான் என்ன கொடுமையைத்தான் சொல்லுவேன். எவ்வளோ கொடுமை. சிலர் நம்ம மேலே சொல்லக்கூடிய நிந்தையான சொற்களை கேட்கும்போது கொடுமையாக இருக்கும். சிலர் நமக்கு செய்யக்கூடிய தீங்குகள் நினைக்கும் போது மகா பெரிய கொடுமையாக இருக்கும். இது எப்படி மேற்கொள்வது? நம்மளால முடியாது. தேவனை நம்பியிருந்தால் தேவன் அதை மேற்கொள்ள உதவி செய்வார். அட்டோனிராம் என்கிற ஒரு தேவ மனிதர், அமெரிக்க தேசத்தில் உள்ள ஒரு மனிதர், சிறு வயதில் 3வது வயதில் புதிய ஏற்பாடு மனப்பாடமாக சொல்வாராம். அந்த அளவுக்கு வேதத்தில் சின்ன வயதிலேயே அவ்வளோ மனப்பாடம். அந்த அளவுக்கு அவர் தகப்பன ஒரு போதகர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கல்வி கற்ற ஒருவர். அதாவது இப்போ நம்ம 1, 2, 3 போகிறோம்ல, அவங்க 1, 2 1, 3, 5, 8, 12 அப்படி அவருடைய அறிவு திறமைக்கு அந்த நாட்களில் அவர் அப்படித்தான் மேலே போயிருக்கார். அட்டோனிராம் டச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா அப்படி போயிட்டு இருந்த ஒரு மனிதர். பிறகு அவருடைய வாழ்வு நாட்களில் அந்த மேல் படிப்பு படிக்கும்போது ஒரு நாஸ்தினோடு அவருக்கு பழக்கம் உண்டாயிடுச்சு. அவர் பேச்சில் ரொம்ப திறமையான ஆள். பார்த்துட்டிங்கன்னா அவனுடைய பேச்சு திறமையில் இவர் விழுந்து போயிட்டார். பார்த்துட்டிங்கன்னா ஆண்டவரே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டார். எப்படி பாருங்களேன், ஆண்டவரில் ஆரம்பித்து ஆண்டவர் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டார். ஏன்னா அவனுடைய நண்பனுடைய அந்த நாஸ்தியத்தினுடைய கொள்கையும் அவனுடைய பேச்சும் அந்த காரியத்தில் அவர் கௌரவப்பட்டு போயிட்டார். இப்போ அவர் அதுக்கு பிறகு ஒரு நாடக கம்பெனிக்கு அவர் வேலைக்கு போகிறார். நாடக கம்பெனியில் வேலைக்கு மாத்திரம் இல்லை, நடிக்கிறதுக்கும் போகிறார். ஆனால் போகும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு அவர் எதிர்பார்த்த அந்த வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் முயற்சி பண்ணும்போது திருப்பி தேசத்துக்கு திருப்பி போகும்போது அப்படி பெற்றோருக்கு பெரிய வருத்தம். ஆவிக்குரிய ஜீவித்தில் எங்கோ இருந்த ஒரு மகன் இப்போ எங்கே இருக்கிறாரு சொல்லுங்கள், ரொம்ப அந்த சீனா பாணி மாதிரி ஆயிட்டார். அப்போ அவங்களுக்கு பெரிய வேதனை, ஜோம் பண்ணி அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ போகும்போது பார்த்திங்கன்னா அவர் அங்கே சேரக்கூடிய இடத்துல போய் சேர்றதுக்கு முன்னால் ராத்தங்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் ஒரு இடத்துக்கு ராத்தங்கும்படி அவர் அங்கே போகிறார். அங்கே போய் ஒரு விடுதியில் போய் ராத்தங்கம் போகும்போது ரூம்பு கிடைக்கல. அப்போ அந்த விடுதி காப்பாளர் சொல்கிறாரு, எப்பா இங்கே ஒரு ரூம்பு இருக்குது, பக்கத்தில் ஒரு நோயாளி இருக்கிறான், அவன் எப்பவுமே கத்திக்கிட்டு தான் இருப்பான், உனக்கு சம்மதம்னா ஓகே, இல்லைன்னா இங்கே இடையிலன்னு சொல்லிட்டார். இப்போ வேறு எங்கே ராத்தங்கிறது, வேறு வழி இல்லை. சரின்னு சொல்லி அங்கே போயிட்டார். போனால் அந்த பக்கத்து ரூம்லேருந்து ஒரு பெரிய அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த அலறல் சத்தம் எப்படி இருக்குன்னா, நரகத்தில் இடந்து ஒரு மனுஷன் துடிக்கிறதாக தெரியுது. சில நேரங்களில் நம்ம பேசும்போது இன்னதான் பேசுகிறாங்கன்னு தெரியும் இல்லையா, கணிப்பு தெரியும் இல்லையா. அதனால் அவன் அலறது, ஐயோ ஐயோ காப்பாற்றுங்க, ஐயோ அப்படின்னு அலற பார்த்தா நரகத்தில் ஒரு மனுஷன் துடிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அவைய குரல் இந்த அட்டோனிராம் சர்ச்சுன்னு அவருடைய காதில் கேட்கு. நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை, எப்படியோ விடிய காலம் அசந்து
தூங்கினவர் காலையில் 8 மணிக்கு தான் முழிச்சிருக்கிறார். முழிக்கும் பொழுது பக்கத்தில் எந்த சத்தமும் இல்லை, ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்திருக்கு. அதனுடைய காவலர் அந்த காப்பாளனை பார்த்து கேட்டாராம், நைட்டெல்லாம் ஒரே சத்தமாக இருந்துச்சு, கத்திக்கிட்டே இருந்தார், எப்போ அவன் யாரும் தெரியலையே என்னாச்சு சத்தத்தை காணுமேன்னு சொல்லி. அவர் சொன்னாராம், அவன் நைட்டே மறித்து விட்டான். யார் அவனுடைய பேர் என்ன, அவனுடைய ஊர், அவனுடைய பேர் சொன்ன உடனே ஷாக் ஆயிட்டு. எந்த நண்பன் தன்னை நாஸ்தின ஆக்கு தன் உலக அறிவை பற்றி பேசினானோ அவன் இப்பொழுது நரகத்துக்கு போயிட்டான் என்கிறத உறுதியாயிருச்சு. ஸோ அதுக்கு பிறகு திரும்ப ஆண்டோட பிள்ளையாக மாறி அவர் இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு வந்தார். எங்கே வந்தார்? இந்தியாவுக்கு கல்கத்தாவில் வில்லியம் கேரி அந்த ஐயாவோட சேர்ந்து ஒரு குறுகிய நாள் ஊழியம் செய்தார். அவங்க நாட்களில் அந்த வங்காள மொழிபெயர்க்கக்கூடிய அப்படிப்பட்ட வேலையில் கொஞ்சம் ஈடுபாடாக இருக்கும்போது அவர் அந்த கொல்கத்தா பகுதியில் ஊழியம் செய்ய விடாத அளவுக்கு அவர் நாடு கடத்தக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அடுத்து எங்கே போகலாம் என்று அவங்க தீர்மானித்த பொழுது அவரும் அவருடைய மனைவியான அந்த அம்மாவும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா பர்மாவுக்கு போகிறாங்க. ஸோ அப்படி பர்மாவில் போய் அங்கே ஊழியம் செய்யணும். பர்மாவில் போய் அங்கே இருக்கிற பர்மாவுடைய மொழியை கற்றுக்கொள்கிறார், எழுத படிக்க கற்றுக்கொள்கிறார். அந்த ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு ஏதாவது அவங்களோட மொழி கற்றுக்கொண்டு மாத்திரம் இல்லாதபடி அவங்களுக்கு இயேசு பற்றி சொல்லும்படியாக பர்மா மொழியில் அவர் என்ன செய்கிறார், அந்த மொழிபெயர்க்கும்படி இறங்கி சில காரியங்கள் எழுதியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஏறக்குறைய 6 ஆண்டுகள் ஊழியம் செய்து 6வது வருஷத்தில் ஒரே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறார். அவருடைய தியாகங்கள் பெருசு. இதுக்கிடையில் அவங்க கப்பலில் வரும்போதே அவருடைய துணைவியார் அபாசன் ஆயிடுச்சு. அது பெரிய ஒரு தாக்கம். திருமணமாகி குறுகிய நாட்களில் வந்துட்டாங்க. அங்கே போன அந்த 6 வருஷத்துக்குள்ள ஒரு குழந்தை பிறந்து அதுவும் இறந்து போச்சு. அதுவும் பெரிய சூழ்நிலையாயிடுச்சு. ஸோ இப்படிலாம் இருந்த கொஞ்சம் ஜனங்களை இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு அவர் கைது செய்யப்படுகிறார். ஏன் என்று சொன்னால் பிரிட்டனும் இப்பொழுது பர்மாவை யுத்தம் பண்ணது. ஆகவே அந்நியர்களை கைது செய்யும் பொழுது அவர் கைது செய்கிறாங்க. சொல்கிறார், நான் பிரிட்டன் சேர்ந்தவன் இல்லை, நான் ஒரு அமெரிக்க சிட்டிசன் என்று சொல்லி. அதெல்லாம் முடியாது. அவர் கைது செஞ்சு அவர் சிறையில் அடைஞ்சிட்டாங்க. அவருடைய கால்கள் விலங்கிடப்பட்டுச்சு, அவருடைய கைகள் விலங்கிடப்பட்டுச்சு. எல்லாமே இரத்தமயமாய் அந்த சங்கிலிகள் அழித்து ஆயிடுச்சு. அவருக்கு சரியான உணவு கிடையாது, எதுவும் கிடையாது. அவருடைய துணைவியார் தான் இங்கே வீட்டில் சமைச்சு எடுத்துகிட்டு போவாங்களாம். அந்த டயத்தில் அந்த அம்மையார் அவங்க கர்ப்பவதியாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் தன் கணவனுக்கு போய் ஆகாரம் கொடுக்க இப்படிமா இருந்து கொண்டிருந்த பொழுது சில நாட்கள் அவங்க வர முடியாமல் போயிடுச்சு. என்ன பார்த்தா அந்த அம்மா ஒரு குழந்தையும் பெற்று எடுத்துட்டாங்க, ஒரு ஆண்மகனை பெற்று எடுத்துட்டாங்க. ஆண்மகனை பெற்றெடுத்து 2 வாரம் தான் அந்த பிள்ளை கையில் ஏந்தி கொண்டு தன்னுடைய புருஷனை பார்க்க போகிறாங்க. அங்கே அவருடைய கால்கள் விலங்கிட்டு அது அழுத்தி ரத்தம், கைகளை விலங்கிட்டு அதனுடைய கைகள் ரத்தம். போய் பிள்ளை காமித்தார். பிள்ளை கொஞ்சம் கூட அவரால் அங்கே இருக்கிற அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. பிள்ளையை பார்த்தார், சரி பிறந்த பிள்ளையெல்லாம் செத்து போயிடுச்சு. ஸோ இதுதான் இருக்குது, எப்படியும் பரமாவில் பிழைச்சிடலாம், பரமாவில் ஊழியத்தை செஞ்சிடலாம் என்று சொல்லி அப்புறம் மறுவாரம் அந்த தாய் அந்த அம்மா சுகையினமாயிட்டான். காய்ச்சல் முத்தி மரணத்தராய்க்கு போயிடுச்சு. இறுதியாக தன்னுடைய புருஷனிடத்தில் கொண்டு வந்து 21வது நாள் அந்த பிள்ளை கொண்டு வந்து கையில் வந்து கொடுத்து நம்ம கண்ணை மூடிட்டான். 21 நாள் பிள்ளைய அந்த காய் ரத்தம் நிறைந்த கையோடு தூக்கி கொண்டு போய் பர்மாவில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தை பற்றி தாயின் இடத்துல போய் சொன்னாராம், என் பிள்ளைக்கு பால் கொடுத்துச்சு. இறுதியாக அந்த அம்மா நினச்சிச்சு தன் புருஷனோடு சேர்ந்து இந்த பிள்ளை வளர்ந்து ஊழியம் செஞ்சு. அவளுக்கு தெரியாது, அவள் மறிச்சு 2வது வாரத்தில் குழந்தையும் மறிச்சு போயிடுச்சு. இவ்வளோ துயரத்தில் இருக்கும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா பிரிட்டன் பர்மா பிடிச்சிருச்சு. அவங்க வெற்றி கண்டாங்க. இறுதியாக அவங்களுக்கு மொழிபெயர்க்கிறதுக்கு ஆங்கிலத்தில் யாரும் இல்லை. அப்பொழுதுதான் இவரை விலங்கு தட்டிட்டு அவர் இப்பொழுது பார்த்திங்கன்னா அவர் மொழிபெயர்ப்பு மாத்திரம் இல்லை, அந்த தேசத்துக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் உள்ளவராய் காணப்பட தேவன் அனுக்கிரகம் செய்தார். என் நீதியை பட்ட பகலைப் போல மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். கொடுமை அவ்வளவு மோசமான ஒன்று, சகிக்க முடியாது, பொறுத்துக்கொள்ள முடியாது, தாங்க முடியாது, பதட்டமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார்,
என் மகனே, என் மகளே, நீ கொடுமைக்கு தூரமாவாய். அது உன்னை விட்டு தூரமாக ஓடிடும். நீ தூரமாக ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீ தூரமாக ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அது உன்னை விட்டு ஓடி போயிரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சரி, அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நமக்கு முன்னால் ஓடி வெற்றி பெற்ற தேவனுடைய ஊழியர்களை பாருங்கள், விசுவாசிகளை பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். இன்றைக்கி அநேகர் விழுந்து போய் கொண்டு இருக்கிறார். அந்த நிலைமைக்கு போகக்கூடாது. கர்த்தர் நம்மளை எடுக்கிற வரையிலும் நாம் பிடித்து விசுவாசத்தில் நிலைச்சு நிற்போம். ஆமென் சொல்லுங்கள். நம்முடைய நீதி தேவன் விளங்க செய்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த கொடுமையை தான் ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நிறைவு செஞ்சிடலாம். சரி, இந்த கொடுமையிலே அந்த பகுதியை பார்த்துட்டு நம்ம நிறைவு செஞ்சு சரியாக இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 3-5 வரை வாசிச்சிங்கன்னா அங்கே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறேன். வாசிங்க. ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். சொல்லுகிறா, என்னுடைய அருமை பிள்ளையே, யார் செய்ப்பாமா? பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்தும். ஒன்று கர்த்தர், அதுக்கு அடுத்து அவரை பணிந்து கொண்டு இருக்கிற நம்மை தேவன் அந்த நிலைமைக்கு கொண்டு வர வல்லவராக இருக்கார். ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரர் இருப்பார். அவருடைய கனத்தை அப்படியே நமக்கு தந்திருக்கிறார். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை என்ன செய்யும்? மகிமைப்படுத்துவார்கள் என்று ஒரு ஜனம் கர்த்தரை சேவிக்க போகிற ஜனத்தை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அடுத்துமா, கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல் கொடூரமானவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும். நீர் யாருக்கு பலனா இருக்கிறீர்? நீங்க சொல்றீங்க, நான் ஏழையா இருக்கிறேன். ஏழை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் ரொம்ப ஏழையான குடும்பத்திலிருந்து தான் கர்த்தர் எங்களுக்கு கொண்டு வந்தார். எனக்கு விவரம் தெரியும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் அந்த கஷ்டம்லாம் கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் அண்ணன்மார் சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் பற்ற கஷ்டங்கள் அவ்வளோ பெரிய கஷ்டங்கள். எங்கள் சின்ன வயசில் எங்கள் அப்பாவுக்கு வயிற்று வலி, அதனால் அப்பா கடலுக்கு போக முடியல. அம்மாவும் சுகையினோம், அம்மாவும் ஒரு வேலை செய்ய முடியல. மேரியாக அம்மா, மூத்தண்ணே, இப்படி 3-4 பிள்ளைகள் தானா. ஏன்னா நான் 11ஆவது அலைங்க. அம்மாவுக்கு பெரிய குடும்பம் தான் வைங்களேன் சொல்கிறேன். அப்படி அந்த நாளுக்குள்ள அந்த நாட்களில் ஆகாரம் இல்லாமல் ஒரு எங்கள் கிராமத்தில் எங்கள் பங்காளி தான் நிறைய, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கஷ்டப்பட்ட போது உதவி கிடைக்கல. நரிப்பூர்லேருந்து எங்கள் சின்னம்மா வாலி பிள்ளையாக இருந்து அவங்க விடிய காலம் புல்லாம் இடித்து கொண்டு காய்ச்சி அம்மாவுக்கு, ஐயாவுக்கு, அக்காவுக்கு, அண்ணனுக்கு கொடுத்துட்டு தான் அப்புறம் தேரை விடிக்கு முன்னால் போவாங்களாம். அதெல்லாம் அப்படிப்பட்ட கஷ்டத்தெல்லாம் வாழ்ந்து குடும்பம் தான் எங்கள் குடும்பம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்கள் அண்ணன்மார் தலையெடுத்த பிறகு அந்த கஷ்டம் இல்லை. எனக்கு விவரம் தெரியும் போதே எங்களுக்கு எங்கள் வீட்டில் வல்லம் வலை, அந்த நாளுக்குள்ள நிறைய வீடுகளில் புள்ளிச்சோறு தான் இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நெல்லிச்சோறாக்கி எங்களுக்கு தந்தாங்க. அப்படின்னா நாங்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். கடவுளை அந்த சூழ்நிலை மாற்றினார். அதனால் வறுமை அசட்டை செய்யக்கூடாது. அந்த வறுமையை மாற்றுகிற தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமான்னு சொல்லுங்கள். வறுமையை மாற்றுற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கார்? பெரியவராக இருக்கார். நாங்கள் சொல்கிறது எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்காக சொல்லலை. தேவன் இந்த நிலையிலும் கர்த்தர் பெரியவராக இருந்தார். இந்த நிலையிலும் தேவன் நம்மளை உயர்த்த வல்லவராக இருந்தார். நமக்கு அன்றைக்கு இப்படிலாம் இருப்போம்னு யாருக்கு தெரியும்? நான்லாம் ஒரு பாஸ்டர் ஆகுன்னு சொல்கிற அறிவே எனக்கு இல்லை. நான் தெரிஞ்செல்லாம் கராத்தே படிக்கணும், கராத்தே மாஸ்டர் ஆகணும், பிளாக் பெல்ட் வாங்கணும், அப்படி தான் வெறி இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்னைக்கு என் வாழ்க்கையில் வந்தாரோ அன்றைக்கி பிளாக் பெல்ட்டும் போச்சு, எல்லா பெல்ட்டும் போச்சு, அந்த அறிவும் போச்சு, எல்லாம் போச்சு. கர்த்தர் இன்றைக்கி பெரிய அவருடைய இறக்கத்தினால இன்றைக்கி ஊழியக்கார். அப்படி போயிருந்தேன்னு வைங்களேன், நான் செத்தே போயிருப்பேன். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களை விடுவிக்கிறதுக்கு தேவன் அனுக்கிரகம் செஞ்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சொல்லுகிறார், கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். தெரியுமா? நினைவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் படுமோசமான, அவங்க வரலாறுலாம் படிக்க முடியாது. அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள்லாம் அவ்வளோ மோசமானது.
எதிரிகள் அவர்களை வந்து விழுத்த வேண்டிய அவங்கள விழுத்த முடியலன்னா எதிரிகள் தற்கொலை பண்ணிடுவாங்களாம். ஏன்னா கையில் பிடிபட்டா போச்சு, கண்ணை தோண்டி எடுத்துருவானுங்க. அப்படியே அணுவா விரலை விட்டு அதை விட்டு அப்படியே இந்த ஓனாக இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு மிருகத்தை கடிச்சிச்சுன்னா மிருகம் சாகிறதுக்குள்ளேயே தின்னு முடிச்சிடும். அப்படி தான் நினைவேனுடைய கொடுங்கோல் தன்மை. ஆனால் அங்கே போய் யோனா போய் மௌனே நீ மனம் திரும்பு, இல்லைன்னா 40 நாள் தான் அவ்வளோதான் செத்து போவேன்னு தீர்க்கத்தில் சொன்ன உடனே அப்படியே மாறினான் பாருங்களேன். ஏங்க அந்த மாற்றம் நினைவேல 100 வருஷத்துக்கு இருந்திருக்கு. 100 வருஷத்துக்கு அது இருந்திருக்கு. அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அது. அங்கே போகிறதுக்கு தான் நம்ம ஆள் பயந்தார். அங்கே போனால் நம்மளுக்கு அந்த நிலைமை தான் வந்துருன்னு சொல்கிற அந்த பயத்தில் தான் தர்சீசுக்கு ஓடி போனவரை பிடிச்சி திரும்ப போட்டு ஆளை கொண்டு கடலை தள்ள விட்டு மீனை விட்டு முழுங்க விட்டு திருப்பி அங்கே போய் கக்க வச்சு அவர் போய் இங்கே பிரசங்கம் பண்ண. இப்போ உங்களை கெஞ்சினா கூட நீங்கள் மிஞ்சிக்கிட்டு போறீங்க. இப்போ யோனா மாதிரி திட்டினா எப்படி இருக்கும்? யோனா திட்டி மனம் திரும்பிச்சுன்னா அந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம் பாருங்களேன். தேவன் எங்கேயோ கிரிகை செய்கிறார். ஆமான்னு சொல்லுங்கள். உங்கள் கடின இருதயத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் நீர் யாருக்கு பலனா இருக்கிறீர்? ஏழைகளுக்கு பலனா இருக்கிறீர் ஐயா. ஏழைகளுக்கு பலனா இருக்கிறீங்க. ஏழைகளுக்கு பலனா இருக்கிறீர். ஏழைகளுக்கு பலனா இருக்கிறீர். இங்கே இருக்கிற நீங்கள் உங்கள் நெஞ்சில் கை சொல்லுங்க. அப்போ நான் வரும்போது ஏழையாத்தான் வந்தோம். கர்த்தர் சீமன் ஆக்கியிருக்கிறார். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. உங்களை பேரிட்டு கூட சொல்ல முடியும். நீங்கள் சொல்கிற நல்லா இருக்கு பாஸ்டர், என் நிலைமை இன்னும் அப்படித்தானே இருக்குது. மாறும், ரொம்ப இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னதை சொல்கிறேன், இந்த மாதத்திலே மாறிடும். மாறாமல் இருக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய சுயத்தை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பும். நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் வரலாம். நம்பிக்கையோடு நீங்கள் வரலாம். ஏராளமான உங்களுக்கு நம்பிக்கை. உங்கள் நம்பிக்கை தேவன் ஒரு நாள் வீணாக்க மாட்டார். ஆனாலும் நம்ம அந்த நன்மை பெறுகிற நேரத்தில் நம்ம மாறிவிடக்கூடாது. நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை தேவன் நமக்கு கையளிக்கிறார். அந்த தேவனுடைய அந்த கைமாறு நமக்கு கிடைக்கும் போது நம்ம அதுக்குள்ளே நம்ம மாறிடக்கூடாது. நம்ம அதில் உறுதியாக பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் மெய்யாகவே அவர் உங்களை மேன்மை அடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்வாராக. 1000 சத்துருக்கள் இருக்கலாம், ஆனால் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணின கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். நம்ம சில காரியங்களுக்காக நம்ம ஆண்ட பாதத்தில் காத்திருக்கிறோம். 3வது உள்ள அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, நம்ம ஜோமனும். குறிப்பாக ஏசா 54:14 வசனத்தில் நீதினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாக இருப்பாய், அடுத்து பயமில்லாம். இதுதான் இன்றைக்கு நம்மளை அநேகரை போட்டு வாழ்த்துது. ஆனால் கர்த்தர் பயமில்லாமல் இருக்க நமக்கு அனுக்கிரம் செய்வாராக. ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு நாம் நிறைவு செய்கிறேன். பயம் ஒரு மோசமான ஆயுதம். பிசாசு ஒரு மனுஷனை விழுத்தல்றதுக்கு அவன் நமக்கு சொல்லக்கூடிய நம்மளை முதலாவது பயமுறுத்துவான். குறிப்பாக பயம் நமக்கு அவிசுவாசத்தை கொண்டு வந்துடும். எதை கொண்டு வந்துடும் சொல்லுங்க? அப்போ அவிசுவாசத்தை கொண்டு வந்துடும். நம்முடைய நம்பிக்கையை என்ன செஞ்சிடும்? இலக்க வச்சிடும். இடத்துல பயப்படாதுன்னு எல்லாருக்கும் ஆண்டு சொல்ல ஆண்டோட வார்த்தை கேட்டவங்களெல்லாம் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். நீங்கள் பயப்பட வேண்டாம். யோபனுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் பயம்தான். யோபனுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் பயம்தான். கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமானும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருக்கிற தாசனாய யோபுன்னு சொல்லிட்டார். யார்கிட்ட சொல்லிட்டாரு? சாத்தான்ட்டே சொல்கிறார். உங்கள்கிட்ட சொன்னால் கூட அது மாதிரி சாத்தானுக்கே நெத்தில அடிச்சிட்டார். அந்த யோபு என்ன சொன்னார்னா, நான் பயந்தது எனக்கு நடந்துருச்சு. அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள். சொல்லுங்கள், பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளைகள். 10க்கும் ஒரே நேரத்தில் அந்த மனுஷன் கல்யாணம் வச்சுருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு பிள்ளைகளுக்கு ஒரே விருந்து 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 மருந்தமாக போயிட்டு, அதுதான் அவருக்கு பயமாயிடுச்சு. ஐயோ, எங்கே என் பிள்ளைகள் கடவுளை தூசிச்சிருங்களோ, கண்ணால் பார்த்துருங்களோ. ஒரு பாஸ்டரம்மா 50 வருஷம் பிரசங்கியார். அன்றைக்கி போயிருக்கிறோம், கள்ளத்தொடரு அட பாதை வச்சு நாங்கள்லாம் கேட்டு மறந்துட்டு விட்டோம். இன்னுமா நீங்கள் மறந்துடுமாமல் இருக்கீங்க?
எங்க 50 வருஷத்துக்கு முன்னால் அதுதான் பிரசங்கம். நாங்கள் சின்ன வாலிபனாக அந்த சபைக்கு போகும்போது அதுதான் பிரசங்கம். இன்றைக்கி நாங்கள் பேரம்பத்தி எடுத்துட்டோம். இன்றைக்கும் கள்ளத்தொடர்னு சொன்னால் அப்போ இருக்கிற ஊழியக்காரெல்லாம் கள்ளத்தொடர்லையே இருக்கிறான். எல்லாருமே நல்ல தொடரில் தேவனோட தான் இருக்கிறோம். ரொம்ப கஷ்டமாக போச்சு. மதியினமும் புத்தியினமும் சில மதியினமும் புத்தியினமும். ஆகவே நீதிமான அந்த யோபுக்குள்ளே காணப்பட்டு அதுதான் பயம் பயம் பயம். அதனால கத்துற கோபம் கொண்டு, அதனால கத்துற கோபம் கொண்டு, அதனால என் பிள்ளைகளை அடிச்சு, அதனால வீடு இடிஞ்சு, அதனால் அது போய் இது போய் இது போய் கடைசியாக அவன் நினச்சது மாதிரியே நல்லா நடந்துருச்சு. இப்போ கடைசியாக சொன்னார், நல்ல வேளைக்கு அவர் மனைவியை கத்துற வச்சுட்டார். அந்த அம்மா மேலே அவருக்கு அந்த எண்ணம் வரலையே என்னமோ தெரியல. நான் பயந்தது எனக்கு நடந்துருச்சு. ஆனாலும் அவருடைய விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணி தேவன் திரும்பவும் கத்த நன்மை செய்தார். 30% சார் முழங்கால் போயிடுமா? இங்கே நாம் ஒரு விஷயம் நாம் அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணோம். நம்முடைய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், ஒரு மகாபெரிய தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்புக்கு முன்பதாக நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளை உயர்த்த உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே நீ நீதினால் ஸ்திரப்பட்டு இருப்பான். உங்கள் மனச்சாட்சி உங்களை குற்றப்படுத்தலாம், பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்களேன், உங்கள் நீதியை அவர் கனப்படுத்துவார். ஒருவேளை நாம் மறக்கப்பட்டு போகலாம், தேவன் மறக்காதவராக இருக்கிறார். சிங்கத்தினுடைய சுவாபங்கள் மாறாமல் இருக்கலாம், ஆனால் சிங்கங்களை வாய்களை கட்டுகிறவர் அவர். தம்முடைய தாசனுக்காக பரலோகத்தொட்டு கீழே இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். உங்களை அங்கலாய்ப்பை மாற்றுகிற தேவன் தான். உங்களுக்கு ஒரு ஏழ்மை, உங்கள் ஏழ்மையை ஒரு மாற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். உங்கள் மேலே முகாந்திரம் இல்லாமல் சீறி பாய்ந்தவர்கள் இருக்கலாம். எங்கள் ஊழியத்தில் சீறி பாய்ந்தவர்களாம் நிறைய உண்டு, நிறைய உண்டு, நிறைய உண்டு. கடந்த மாதம் பாஸ்டரோடு பேசிட்டு சொன்னேன், ஐயா எனக்கு நிறைய காயங்கள் இருக்குது, நான் நிறைய காயப்பட்டு இருக்கிறேன். இன்னமோ ராம்சத்துலேருந்து வந்து ஒரு நாள் அடி வாங்கிட்டு போயிட்டானு, போனவனெல்லாம் கோடிக்கணக்காக சம்பாத்தியம் பண்ணிட்டான். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த பாலஸ்டன் கடைக்கு வர முடியாது, கழுத்து பிடிச்சி தள்ளி விடுவானு. பில்லியன் கடைக்கு ஜாமான் அங்கே போக முடியாது, அங்கே கழுத்து பிடிச்சி தள்ளி விடுவானு. கடைக்கரைக்கு போக முடியாது, அங்கே சில தள்ளி விடுவாங்க. இப்படிலாம் சிந்திச்சு பார்த்து நாங்கள் இந்த இடத்துல இருந்து நம்ம பிள்ளைகள் கோயிலுக்கு கூட்டுவாங்க. இப்படி இந்த ரோட்டுலேயே போகும்போது கெட்ட வார்த்தையாக வேனில் ஏறி கிழிச்சிட்டு போவாங்க. இன்றைக்கி இந்த வேம்பாரில் அவங்கெல்லாம் இன்றைக்கி இல்லைங்க, இல்லை, இல்லவே இல்லை. எல்லாரும் செத்து போயிட்டான், எல்லாரும் செத்து போயிட்டான், எல்லாரும் செத்து போயிட்டான். நான் இடையில ஒரு நாள் ஒரு மனிதரை காந்தி நகரில் பார்த்தேன், எங்கள் ஊரில். அவர் ரொம்ப சுகைனமாக வந்திருந்தார். ஸோ அவர் ஒரு ஆள் தான் இருக்கார் போல தெரியுது. ஆனால் அவ்வளோ சகிச்ச பொறுத்த நாங்களும் இந்த தேசத்தில் இன்று ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கோம். நம்முடைய நீதியை தேவன் விளங்க செய்கிறவராக இருக்கு. கற்று உங்களுக்காக செபிக்கட்டுமா? உங்கள் கஷ்டங்களை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். ஏசப்பா, இந்த வார்த்தையை கேட்டு உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளை கைமாறு கருதாமல் ஒரு குறையும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகளுடைய காயங்களை ஆற்றுங்க ஆண்டவரே. அக்கம் பக்கத்தார் சொல்லக்கூடிய நிந்தையினால் உங்கள் பிள்ளைகள் முகம் கருத்து போய் வந்திருக்கிறாங்க. தொழிலும் சரியில்லை, கடனும் அடைக்க முடியல, சரீரத்தில் உள்ள பலவீனமும் மாறலைன்னு சொல்லி உங்கள் பிள்ளைகள் சில நினைத்தாலும் கூட தெய்வமே அந்த வழியை மாற்றுங்க. இந்த மாதத்தில் அற்புதம் செய்யுங்க, இன்றைக்கு நீங்கள் செய்யுங்கப்பா. வசனத்தை உறுதிப்படுத்துங்க ஆண்டவர். ராமனுடைய கஷ்டத்தை மாற்றினீங்களே, கொடுமைக்கு அந்த மனுஷன் நீங்களாக்கி அந்த தேசத்தில் கிறிஸ்தவம் வளர்ந்ததுக்கு மூளை காரணமாக அந்த தேசத்தின் மொழிபெயர்க்கவும் செஞ்சீங்களே, அந்த மனிதனை மேன்மைப்படுத்துறது உண்மை. அப்படியே உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.